ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இந்தியர்கள், பங்காளி, அதேபோல் குவைத்தி எல்லாம் சேர்ந்து திருட்டு வழக்கில் பிடிபட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 3 குழந்தைகளையும் தண்ணீருக்குள்ளே அமுத்தி கொலை செஞ்சுட்டு அவங்களும் கொலை செய்ய முயன்ற ஒரு இந்திய பெண்மணி குறித்த ஒரு தகவல் வெளியாகிருக்கு. குவைத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அடிக்கிற இந்த வீடியோ காட்சியில் வரக்கூடிய அரபியை கைது செய்திருக்காங்க. என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் பெங்காலி, இந்தியர்கள், குவைத்திகள் சேர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ், அதாவது கேஎன்பிசி, கேஓசி போன்ற இடங்களில், அதேபோல் கம்பெனிகளில் சப்ஸ்டேஷன் போன்ற இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய கேபிள்களை திருடி கொண்டு வந்து ஜலிபல் சோய்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வச்சு அதை விற்பனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதற்கு முழுவதுமாக உதவி செய்த குவைத்தியை தற்பொழுது கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட 13 நபர்கள் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெங்காலி 5 பேர், இந்தியர்களும் இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரபு நாட்டை சார்ந்த, அதாவது கல்ஃப் கண்ட்ரியை சார்ந்தவர்களும் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான அபராதங்கள் முதல்ல விதிக்கப்படும். அதற்கு பிறகு தண்டனை கொடுக்கப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களை கம்பெனிலேருந்து நீங்கள் தெரியாமல் அல்லது கேட்காமல் ஒரு சின்ன பொருளை எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்கள் மேலே திருட்டு வழக்கு பதிவு செய்ய முடியும். இந்த மாதிரியான தவறுகளை யாருமே செஞ்சிடாதீங்க. அடுத்த செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 3 அழகான குழந்தைகளை, இந்த குழந்தைகளை பெற்ற தாயே தண்ணிக்குள்ளே அமுத்தி கொலை செய்துவிட்டு அந்த பெண்மணியும் தற்கொலை செய்ய முயன்றிருக்காங்க. நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில். இதில் என்ன அப்படின்னா, இவர் ஒரு இந்திய நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அப்டேட் பண்ணுறோம். குவைத்தாக இருக்கட்டும், கல்ஃப் நாடுகளாக இருக்கட்டும், குடும்பத்தோடு இருக்கும் பொழுது மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ஊரில் போயிட்டு சரி பண்ண முயற்சி செய்யுங்க. இங்கேருந்து அந்த பிரச்சனையை இன்னும் அதிகரிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது அதில் வருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த 3 குழந்தைகளுக்கும் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரெட்டை குழந்தை, 2 பேருக்கும் 6 வயசு, ஒரு நபருக்கு, ஒரு சின்ன பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது. 3 பேரையும் குளிக்கிற டப்பில் தண்ணியை ஃபுல் பண்ணி இந்த 3 குழந்தைகளும் ஒன்றா போட்டு அமுக்கி கொலை செய்துட்டு அந்த பெண்ணுமே தற்கொலை செய்ய முயன்றிருக்காங்க. இவருடைய கணவர் வேலையிலிருந்து திரும்பும் பொழுது இது அவருக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய உடல் சவுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடக்கூடியவங்க ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த தவறை செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது ரொம்பவே வேதனை அளிக்கி. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கல்ஃபில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது சம்மந்தமாக அந்த பெண்ணுடைய கணவர்கிட்ட கேட்கும் பொழுது, என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கொஞ்சம் மனநல சரியில்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. மனநலம் சரியில்லை அப்படின்னா அவரை கொண்டு போய் ஊரில் விடுறதை விட்டுவிட்டு இங்கேயே கூட வச்சுருந்து அந்த குழந்தைகளினுடைய உயிர் போனதான் மிச்சமாக இருக்குது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிங்க. அடுத்த தகவல், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மெட்டல் டிடெக்டர். இதை கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த இரும்புகளை சேகரிப்பதற்காக நிறைய நபர்கள் பயன்படுத்துகிறாங்க. இது குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபென்ஸ். இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்க நேரிடும். அதே போல் ஹெவியான ஃபைன் அவர்களுக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு, தினார்களுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத செயல்பாடுகளை செஞ்சு நாம் ஜெயிலுக்கு போவதை விரும்பாதீங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கடற்கரைக்கு போயிட்டு ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க போகிறேன், அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பீத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த செய்தியை கண்டிப்பாக தெரிவித்து இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறதுலேருந்து தடுத்து நிறுத்துங்க. அடுத்த தகவல், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகளில் ஒரு சவுதி அரேபியா நாட்டை சார்ந்த அரபி ஒரு வெளிநாட்டவரை அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜாக வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு. இந்த வீடியோ அடிப்படையில் அந்த சவுதி நபரை கைது செய்து சவுதி அரசாங்கம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, சவுதி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எந்த இடங்களில் அஃபென்ஸ் நடந்தாலும் சரி வெளிநாட்டவர்களுக்கு அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை சவுதி அரசாங்கம் எடுக்கும். வெளிநாட்டவர்கள் நம்மளை நம்பி சவுதிக்கு வந்திருக்காங்க, அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது கல்ஃப் ஃபுல்லாகவே அமலாகும். எல்லா நாடுகள்லையுமே கல்ஃப் ஃபுல்லாகவே வெளிநாட்டவர்களை துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் ஏதாவது வெளியாகுது அப்படின்னா கண்டிப்பாக அதன் பெயரில் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதற்கு முன்னுதாரணமாக இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.